வணக்கம். ஓகே, இன்றைக்கி வந்து அயம் மசாக் மேரா இல்லைனா வந்து சிக்கன் சம்பால், அதுவும் இல்லைனா கோழி சம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஏற்கனவே நான் கோழி சம்பால் போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து வேறு விதமாக இன்னொரு ஸ்டைலில் செய்கிறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நல்லா ஒரு 2 கைப்பிடி நிறையா பட்டை மிளகாவை சுடு தண்ணியில் ஒரு 20-25 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு லெமன் கிராஸை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு முழு பூண்டு, இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக வெட்டி அந்த பட்டை மிளகாவை நல்லா அலசிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சம்பாலுக்கு நான் நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா தின்னி சைஸில் நல்லா ஸ்லைஸாக வெட்டி அதையும் வச்சுக்குவோம். கூடவே 1 இல்லைன்னா 2 இருக்கிறதுலே பெரிய டொமேட்டோ, ஓகேவா, அதையும் எடுத்து போட்டு கட் பண்ணி வச்சுக்குவோம். நான் இன்றைக்கி ட்ரம்ஸ்டிக்கும் சிக்கன் விங்ஸும் மட்டும்தான் எடுத்திருக்கேன், ஓகேவா. இதை வந்து நம்ம என்ன செய்யணுன்னா நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சளும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாய் தூளும், தேவையான அளவுக்கு உப்பு, இது மட்டும் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் இது நல்லா வந்து மேரினேட் பண்ண விட்டுட்டு நல்லா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும், ஓகேவா. இது வந்து நீங்கள் ஒரு 3/4 பாதம் வேக வச்சாலும் சரி, இல்லை முழுசாகவே வேக வச்சாலும் சரி, இட்ஸ் அப் டு யூ. நான் வந்து முழுசாகவே வேக வச்சேன். இது இப்போ இருக்கட்டும். அட்லீஸ்ட் ஒரு 15 to 30 மினிட்ஸ் வச்சா இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு வரும், ஓகேவா. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, இப்போது டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் இதில் நிறையவே எண்ணெய் பிடிக்கும். டயட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து எப்படி ஃப்ரை பண்ணமோ அப்படி பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இது வந்து நல்லா அந்த கோழியெல்லாம் வந்து விங்ஸும் ட்ரம்ஸ்டிக்கும் வந்து நல்லா மூழ்கி வேகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. ஓகே, எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற விங்ஸையும் ட்ரம்ஸ்டிக்கையும் நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம், ஏன்னா கிச்சன் எல்லாமே எண்ணெய் ஆயிரும், அப்புறம் மேலேயும் தெரிக்கும். ஸோ பார்த்து மூடி போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். ஒரு 3 to 4 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் சரியாக இருக்கும். ஓகே, 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த மூடியை எடுத்துகிட்டு ட்ரம்ஸ்டிக்கெல்லாம் நம்ம ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு கிச்சன் டிஷ்யூவில் நம்ம போட்டு அந்த எண்ணெய் எல்லாமே எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரி இருக்கிற எல்லா விங்ஸையும் ட்ரம்ஸ்டிக்கையும் பொரித்து நம்ம எடுத்து அதே பாத்திரத்தில் வச்சுட்டு, இவ்வளோ எண்ணெய் நமக்கு தேவைப்படாது, இந்த எண்ணெயை நம்ம வந்து குறைச்சிட்டு இதிலே வந்து நம்ம சம்பால் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டதுக்கப்புறமா இதில் எண்ணெயில் இப்போது 2 சின்ன சின்ன பட்டை, 1 லவங்கப்பூ, 3 கிராம்பு, இது சும்மா வாசனைக்காகத்தான் நம்ம போடுறோம். இது வேணான்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் இது கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த வாசனையும் ருசியும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம்.
வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் டிரான்ஸ்பேரண்ட் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்குவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கோல்டன் ப்ரௌனாக வர தேவையில்லை. டிரான்ஸ்பேரண்ட் கலர் வந்து கொஞ்சம் மாறினோடனே நம்ம வந்து டொமேட்டோவை ஆட் பண்ணிடலாம். ஓகே, டிரான்ஸ்பேரண்ட் கலர் மாறினதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த ஒரு பெரிய தக்காளி பழத்தை இது கூட நான் ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூடயே போட்டு நல்லா வதக்கி விடுறேன். இப்போவே நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிடலாம். உப்பை பார்த்து போடுங்க, ஏன்னா கோழிலையும் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் பத்தலைன்னா நம்ம வேணால் வந்து அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்குவோம். சில்லி பேஸ்ட் பாருங்கள், ரொம்ப அழகான கலரில் இருக்குது. நான் இது கூட எந்த விதமான சிவப்பு மிளகாயோ சிவப்பு ஊசி மிளகாயோ எதுவுமே போடலை. வெறும் பட்டை மிளகாயே தான் போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சிராய் இல்லைன்னா லெமன் கிராஸ், சிராயை தான் லெமன் கிராஸ் சொல்லுவோம், அதை போடுங்க. அதை போட்டுட்டு ஒரே ஒரு சிராய் மட்டும் போடுங்க. நீங்கள் எவ்வளோ சமைச்சாலும் எவ்வளோ சம்பால் வச்சாலும் ஒரே ஒரு சிராய் மட்டும் வெட்டி போடுங்க. அதுதான் வந்து ருசியாக இருக்கும். நிறையா போட்டிங்கன்னா அதோட ருசி வந்து அதோட தன்மையை கெட்டுரும். ஓகே, அந்த கிரைண்டர்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இந்த பேஸ்ட்டோடு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் வந்து மேலே மிதக்கி வர வரைக்கும் நம்ம வந்து இதை சுண்ட விடணும். எனக்கு வந்து அந்த பேஸ்ட் ரொம்ப திக்காக வேணும், அதனால் நான் நல்லா இதை சுண்ட விட போகிறேன். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இடையில நல்லா கிண்டி விட்டுக்குங்க, ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும். பேஸ்ட்டு திக்காக ஆக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த திக்னஸ் வந்தோடனே மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொரிச்சு வச்சுருக்கிற கோழியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம நல்லா வேக விடலாம். பேஸ்ட்டு பாருங்கள், சம்பால் வந்து ரொம்ப திக்காக, இவ்வளோ ஒரு திக்காக இருந்தால் தான் கோழி சம்பாலுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இது கூட ஒரு நெய் சோறோ இல்லை சுட சுட வெள்ளை சோறோ வச்சு இது கூட ஒரு பச்சடி செஞ்சு வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி தான் அருமையாக இருக்கும். ஸோ வீக்கெண்ட் வந்துருச்சு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா இதை நம்ம இப்போ எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இந்த ஆயா மசா மேராக்கு வந்து பேஸ்ட்டு நிறையா இருக்கக்கூடாது, அப்படியே கொலன்னு இருக்கக்கூடாது. அந்த பேஸ்ட்டு கோழியோட ஒட்டுனாப்படி இருந்தால் தான் எடுத்து சாப்பிட ருசியாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். இது கூட வந்து நீங்கள் ஒரு பிரியாணியோ இல்லை ஒரு நெய் சோறோ இல்லை ஒரு ஒயிட் ரைஸோ வச்சுட்டு ஒரு பச்சடி வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். தீபாவளியும் வந்துருச்சு, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அடுத்தடுத்து உங்களுக்கு தீபாவளி பலகாரங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா நான் போடுவேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, see you in other video. Bye bye.